உங்களுடைய பார்வை என்ன? தாவேக்கா அதிமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கா இல்ல இல்லையா? உங்க பார்வை என்ன? இந்த திமுகவுக்கு எதிராக அவங்க பண்ற பணம், அவங்க கிட்ட இருக்கிற இன்னைக்கு அதிகார துஷ்பிரயோகம், கோடிக்கணக்கா ஊழல் பண்ணி வச்சிருக்கிற பணத்தை எதிர்த்து அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா ஒற்றை ஓட்டு கூட சிதறக்கூடாதுங்கிற அடிப்படையில விஜய் வருவார் அப்படின்னு சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுல எதிர்பார்ப்பு இருக்கிறது உண்மைதான். ரெண்டு பேரும் ஒரு சாஃப்ட் நேச்சர்ல இருக்காங்க. எதுக்கு நாம வந்து தேவையில்லாம விஜய விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு அதிமுக தரப்புல நினைக்கிறதும் அவருக்கு அதே மாதிரி ஒரு ஷாக் ஆகி போச்சுங்க. அதாவது அவரு நம்ம டிசம்பர்ல கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்லலாம். அப்ப திடீர்னு நம்ம சுற்றுப்பயணம் போனோம். தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம். எங்களுக்கு 20% ஆதரவு இருக்குது, 30% ஆதரவு இருக்குன்னு அதிமுக ஒரு காத்திருப்போர் பட்டியல ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி வச்சிருந்து அவங்கள போய் நம்ம கூட்டணி உட்கார்ந்து பேசலாம்னு பார்த்தாரு. பட் அரசியல் சாணக்கியர் எடப்பாடி பழனிசாமி யாருமே எதிர்பார்க்காம முதலமைச்சருடைய வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி நேரா டெல்லிக்கு பிளைட் விட்டாரு. நேரா போய் ரெண்டு பேரும் அமித்ஷா டாடியும் எடப்பாடி டாடியும் உட்கார்ந்து பேசினாங்க. அந்த கூட்டணியில கொஞ்சம் அதிர்ந்து போயிருக்கிறாரு. ஆனாலும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சில நோக்கர்கள் சொல்றாங்க. என்னுடைய பார்வையில விஜய் வர மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல. அதே மாதிரி அவர் தனித்து நிற்பதுதான் அதிமுகவிற்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க.